ஹலோ சில்ட்ரன். நம்ம போன வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். கிருஷ்ணன் உத்தவர்கிட்ட அவதூத கீதையை பற்றி சொல்லிட்டு இருக்கார். அவதூதர் சொல்றார், என்னோட 9வது குரு மலைப்பாம்பு, பைத்தன். அது என்ன பண்ணும், ஒரே இடத்துல இருக்கும். அதுக்கு அந்த டே அன்னைக்கு என்ன அனிமல் கிடைக்கிறதோ அதை முழுங்கிடும். இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு அதன் பின்னாடி போகாது. இது நமக்கெல்லாம் முக்கியமான ஒரு டைனிங் டேபிள் ரூல். இப்போ நீங்கள்லாம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளில் உட்காந்தாச்சுன்னா, டேபிள் மேலே என்ன இருக்கோ, அந்த டே அன்னைக்கு என்ன டின்னரோ, என்ன லஞ்சோ, என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ அதை கரெக்டாக ஒன்றும் சொல்லாமல் சாப்பிடணும். எனக்கு இதான் வேணும், ஏம்மா இதை பண்ணின, எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும், எனக்கு பீட்சா தான் வேணும், எனக்கு இட்லி தோசை வேண்டாம், நம்ம பேசாமல் வெளியில் ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எது கொடுத்துருக்காளோ, எது சாப்பிட்றதுக்கு கிடச்சிருக்கோ அதை ருசித்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். இதுக்கு அடுத்த குரு கடல், ஓஷன். ஓஷனில் நிறைய அலைகள் வந்துட்டே தான் இருக்கும். அதனால அந்த ஓஷன், அந்த சமுத்திரம் கலங்கிறது இல்லை. அது மாதிரி நமக்கும் மனசில் எவ்வளவோ ஆசைகள், டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துன்னு தான் இருக்கும். அதனால நம்ம மனசை திடமாக வச்சுக்கணுமே தவிர கலங்கக்கூடாது. அடுத்த குரு விட்டில் பூச்சி, இங்கிலீஷில் மாத்னு சொல்வா. அது என்ன பண்ணும், ஒரு சிவப்பாக ஏதாவது ஒரு தீபம், ஒரு தீ இருந்ததுன்னா அதை ஏதோ ஒரு பழமாக்கும்னு நினச்சிட்டு அதை போய் சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு ஒரு டெம்டேஷனில் உள்ளே போய் குதிக்கும். அது எரிஞ்சு போயிடும். அதனால நம்ம அனாவசிய டெம்டேஷனுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. இதுக்கு அடுத்த குரு தேனீக்கள், ஹனிபி. இந்த ஹனிபி என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு பூலேருந்து ஹனியை எடுத்துன்னு வராது. எத்தனையோ விதவிதமான பூ, செண்பகப்பூக்கு போகும், மல்லிகை பூக்கு போகும், ரோஜா பூக்கு போகும், தாமரை பூக்கு போகும், லில்லிஸ்ட்ட போகும், ஜீனியா கிட்ட போகும். எந்த பூவாக இருந்தாலும் அதுக்கிட்டேருந்து அதில் இருக்க தேனை எடுத்துன்னு தன்னோட தேன் கூட்டில் கொண்டு வச்சுக்கும். அது மாதிரி நம்மளும் பல்வேறு விதமான சாஸ்திரங்களும் நாலேஜையும் எப்பப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்த சமயத்தில் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும். அது இம்பார்ட்டண்ட். 12வது குரு யானை, எலிஃபெண்ட். யானையை கேட்ச் பண்ணுறவா என்ன பண்ணுவா, பெண் யானை, அதாவது ஃபீமேல் எலிஃபெண்ட்டை ஒரு இடத்துல கட்டி வைப்பா. அதை மேல் எலிஃபெண்ட் பார்க்குற மாதிரி வைப்பா. ஸோ தட் இந்த மேல் எலிஃபெண்ட் என்ன பண்ணும், அந்த இந்த ஃபீமேல் எலிஃபெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஆசையினால ஓடி வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு டிச், ஒரு பள்ளத்தை ஓப்பன் பண்ணி தோண்டி வச்சிருப்பா. அந்த எலிஃபெண்ட் நேராக அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துடும். அது மனசில் அந்த பெண் யானை, அந்த ஃபீமேல் எலிஃபெண்ட்டை போய் பார்க்கணுங்கிற ஒரு டெம்டேஷனில் அது தானே அந்த பள்ளத்தில் விழுந்துடும். அப்புறம் அதை அவள் ட்ரெயின் பண்ணி வேலை பண்ணுறதுக்கு வச்சுப்பா, லாக்ஸ் எல்லாம் தூக்கின்னு வான்னு வச்சுருப்பா. ஸோ அதோட ஃப்ரீடம் என்னமோ போயிடும். அது மாதிரி இல்லாமல் நம்ம டெம்டேஷனுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறது. அடுத்த குரு திருப்பி தேனீக்கள் தான். தேனீக்கள், அந்த ஹனிபி தேனை சேர்த்து சேர்த்து வைக்கிறது, எல்லா ஃப்ளவர்ஸ்கிட்டையும் எடுத்துன்னு ஹனியை கொண்டு வைக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு அதை ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறா, போய் அந்த ஹனிபீலேருந்து, அந்த ஹனி கோம்லேருந்து ஹனி எல்லாம் எடுத்துன்னு வந்துடுறா. அப்போ அந்த ஹனிபீக்கு கிடைக்கிறதே இல்லை. இந்த மாதிரி தான் சில பேர் சேர்த்து சேர்த்து தன்னோட பணத்தெல்லாம் சேர்த்து வைப்பா. கருமித்தனமான லைஃப்பை லீட் பண்ணுவா. நல்ல சாப்பாடு சாப்பிடாம, நல்ல துணிமணிகள் உடுத்திக்காம, இன்னும் நல்ல வழியில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணாமல், ஹெல்த்தை பார்த்துக்காம இருப்பா. கடைசியில் அந்த பணத்தெல்லாம் இவா போய் சேர்ந்த அப்புறம் வேற யாரான்கிட்ட தான் போகும். அதனால ஒரு யூஸ்லெஸ் லைஃபாக ஆயிடும். அதனால ரொம்பவும் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு நான் தெரிஞ்சுட்டேன். இதுக்கு அடுத்த குரு மான். மானை பிடிக்கணும்னாக்க அந்த ஹண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவா, மானுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளூட் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பா. அந்த மியூசிக்கை கேட்டு அது அங்கே ஓடி வரும். ஓடி வந்தால் அது வலை போட்டு பிடிச்சிடுவா. அதனால் சங்கீதங்கிறது ஒரு போதை, ஒரு பேஷன். அதை ஒரு ஹாபியாக தான் வச்சுக்கணுமே தவிர, மியூசிக்லேயே டே அண்ட் நைட் ஸ்பெண்ட் பண்ணினா நம்மளோட லைஃபோட ஆப்ஜெக்டிவ்,
என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்? என்னத்த சக்சீட் பண்ண போறோம்? என்ன சக்சஸ்ஃபுல்லா லைஃப நடத்த போறோம்? இதுலருந்து நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாம் போயிடும். லைஃபே மீனிங்லெஸ்ஸா ஆயிடும். இதுக்கு அடுத்த குரு மீன், ஃபிஷ். மீன் எப்படி குருன்னா, அந்த ஹூக், லைன் அண்ட் சிங்கர்ங்கிறோமே, அதுல அந்த ஹூக்ல வந்து ஒரு ஒரு புழுவ வைப்பான். யாரு வைப்பா? ஃபிஷர்மேன். அப்போ அதுக்கு பேர் தூண்டில்னு பேரு. அதுல இருக்கிற அந்த புழுவ சாப்பிடறதுக்காக அந்த டெம்ப்டேஷன்ல அந்த ஃபிஷ் போய் அவனோட நெட்ல மாட்டிக்கும். அந்த வலையில மாட்டின்றும். அதனால டெம்ப்டேஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டேன். இதுக்கு அடுத்த குரு டான்சிங் கேர்ள். டான்சிங் கேர்ள் என்ன பண்ணுவா? சாயங்கால வேளையில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அப்ப எல்லாரும் வராளான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பா. எல்லாரும் வந்த உடனே அவ டான்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் அவளுக்கு நெறைய பணம் கொடுத்துட்டு போவா. இது மாதிரி அவ தினமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு அவளுக்கு யாருமே வரல. வெயிட் பண்ணி பார்த்த அப்புறமா அவளுக்கு ஒரு டிப்ரஷன் வருது. மனசு வருத்தமா ஆயிடுறது. அவளுக்கு தோன்றது, இந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணி அவளுக்கு டான்ஸ் பண்ணி காமிச்சு என்னத்த பார்த்தோம்? என்னத்த கண்டோம்? இதுக்கு பதிலா பகவானையே நினைச்சுன்னு பகவானுக்கே நம்ம டான்ஸ அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா, அதுல நமக்கு நெறைய மனசாந்தி கிடைக்கும் அப்படிங்கிற விஸ்டம் கிடைக்கிறது. இதுக்கு அடுத்த குரு பருந்து. சின்ன பருந்து. அது எங்கேதோ ஒரு மாംസ துண்ட எடுத்துட்டு வருது. மீட் பீஸ. அது அதுங்கிட்டேருந்து பிடிக்கிறதுக்கு நெறைய பின்னால பருந்துகள்லாம் வருது. அப்போ அந்த ஈகிள் யோசிக்கிறது, இத நான் என்னோட பீக்ல அலகுல வச்சுருக்கிறதுனால தானே எல்லா பேர்ட்ஸும் வந்து என்ன ட்ரபிள் பண்றது. இத நான் இப்பவே வீசி எறிஞ்சிடுறேன் அப்படின்னு அத தூக்கி போட்டுருது. இந்த பாக்கி இருக்க அந்த பெரிய பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் அந்த பருந்தெல்லாம் அந்த மீட் பின்னாடி போயிட்டு இத விட்டுருத்து. அப்போ இது ஹேப்பியா, பீஸ்ஃபுல்லா ஒரு ஒரு மரத்தோட பிரான்ச்ல போய் உட்காந்துக்கிறது. இத பார்த்த அப்புறம் எனக்கு என்ன அ ஞானம் வந்ததுன்னா, நம்ம தேவைக்கு மேல நம்ம சேர்த்து சேர்த்து வச்சோம்னா, நம்ம இருக்கும்போதே உறவுக்காரங்கள்லாம் அவா, இவா எல்லாருமே வந்து எனக்கு குடு, எனக்கு குடுன்னு நம்மள பிடுங்குவா. நம்ம நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாத்திரம் நம்ம பணம் வச்சிருந்தோம்னா, யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டா. அப்படிங்கிறது புரிஞ்சுது. இதுக்கு அடுத்த குரு குழந்தை. எப்படி ஆனந்தமா இருக்கணும், சிரிச்சுண்டே இருக்கணும், ஹேப்பியா இருக்கணுங்கிறத நான் கத்துண்டேன். பேபீஸ் எல்லாம் பாரு, யார்கிட்ட வேணா போகும். யார பார்த்தும் சிரிக்கும். ரோட்ல நம்ம அந்த பேபி போயிட்டே இருக்கும்போது நம்ம அத பார்த்து சிரிச்சோம்னா, அதுவும் சிரிக்கும். நம்ம கையாட்டி வேவ் பண்ணோம்னா, அதுவும் வேவ் பண்ணும். அதுக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் தெரியாது. கவலை இல்லாம இருக்கிற ஒரு மனச நான் அந்த குழந்தைகள பார்த்து தான் கத்துண்டேன். இதுக்கு அடுத்த குரு ஒரு கன்னிப்பெண், மெய்டன். இவ கை நிறைய வளையல் போட்டுருக்கா. 2 கையிலயும் வளையல் நெறைய இருக்கு. அதோட அவ சாதம் பண்றதுக்காக அரிசிய எடுத்து புடைக்கிறா. புடைக்கிறன்னா அரிசிய சலிச்சு கிளீன் பண்ணதுக்கு பார்க்குறா. அப்ப அந்த அரிசி சல்லடையில வச்சுட்டு அவ சலிக்குச்சு. அந்த வளையல் ரொம்ப சத்தம் பண்ணிட்டே இருக்கிறதுனால, அத சலிக்க முடியல அவளால. அது கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த வேலையில. அதனால ஒவ்வொரு வளையா கழட்டி கழட்டி போடுறா. கடைசியில அது எப்போ ஒரு வளையா இருக்கோ அப்பதான் அவளால ஃபோக்கஸ் பண்ணி, கான்சன்ட்ரேட் பண்ணி, கவனமா அந்த அரிசிய சீக்கிரம் பண்ணி முடிக்கிறா. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணணும். ஒண்ண ஃபோக்கஸ் பண்ணி, கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். அந்த கவனத்த காமிக்கணும். அதுல சக்சீட் ஆகணும். அதுல வெற்றி அடையணும் அப்படின்னா, நமக்கு தனியா இருக்கணும். நம்ம தனியா இருந்தா தான் அந்த வேலைய பண்ண முடியும். அப்பதான் சத்தமே இல்லாம இருக்கும். 2 பேரா சேர்ந்து பண்ணா கூட பேச்சு நடுவுல வரும். கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்த குரு பாம்பு, ஸ்னேக். ஸ்னேக் எங்க இருக்கும்? அது அனிமல்ஸ் மாரி குகையிலயோ, இல்ல பேர்ட்ஸ் மாரி நெஸ்ட் கட்டிண்டோ இருக்காது. அது ஆண்ட் ஹில்ல இருக்கும். ஆண்ட் ஹில்ங்கிறது கரையான் புற்றுன்னு தமிழ்ல சொல்லுவோம். அது இது பண்ண வீடு இல்ல. இந்த ஷெல்டர். அதனால யாரோ பண்ணி வச்சிருக்கிற ஷெல்டருக்குள்ள போய் அது உட்காந்துக்கிறது. இது மாதிரி நம்ம அட்வைஸ் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, எல்லாரும் இருக்கிற வீடு தவிர, அது அத இடிச்சு கட்டுறது, ரீபில்ட் பண்றது, ரீமாடல் பண்றது, இன்டீரியர் டெக்கரேஷன் திருப்பி திருப்பி வேற வேற பண்றது. அப்படின்னு அந்த வீட்டு மேலேயே அப்சஸ்டா நெறைய ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பா. இந்த காலத்துல நெறையவே இருக்கா. பணத்த வச்சுன்னு அது என்ன பண்றதுன்னு தெரியாம ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கா. இது ஒரு மீனிங்லெஸ் ஆக்டிவிட்டிங்கிறத நம்ம இந்த குரு வழியா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்த குரு ஒரு ஹண்டர் தன்னோட ஆரோவ ஷார்ப்பன் பண்றான். அவன் உட்காந்து அத ஷார்ப்பன் பண்ணி வைக்கிற வரைக்கும்,
தன்னை சுத்தி யார் வரா, யார் போறா, என்ன பேசின்னு இருக்கா, எதிலயுமே அவன் கவனத்த காமிக்கிறது இல்ல. அட்டென்ஷன் குடுக்கறதே இல்ல. அப்போ அந்த வழியா அந்த ஊர் மகாராஜா போறான் ப்ரொசஷன்ல. மகாராஜா தனியா போவானா? அவனோட எலிஃபென்ட், ஹார்ஸ் இன்னும் நெறைய இந்த படை வீரர்கள், மந்திரி எல்லாரும் போறா. அதனால ஒரே நாய்ஸாவும் இருக்கு அந்த சமயத்துல. அப்ப கூட அவன் அந்த பக்கம் திரும்பி பார்க்காம இருக்கான். இத அந்த மகாராஜா மினிஸ்டர் கிட்ட கேட்குறான். அவன காமிச்சு, "ஏன் அவன் என் பக்கம் திரும்பி கூட பார்க்கல?" அப்படின்னா, அதுக்கு அந்த மினிஸ்டர் என்ன சொல்றான், "மகாராஜா, அவன் தன் தொழில்ல அவ்வளவு கவனமா இருக்கான். அவனுக்கு அதுல வெற்றி அடையணுன்றது தான் அவனோட எய்மு. ஆனா சுத்தி முத்தி என்ன நடக்கிறதோ, அது எல்லாத்தையும் அவன் கண்டுக்கிறது இல்ல." அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த மகாராஜா சொல்றான், "எனக்கு தெரியும். வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வாழ்க்கைலாம் இவன் ஒரு மாடலா இருக்கான். இவன பார்த்து எல்லாரும் கத்துக்கணும்." அப்படின்னு சொல்றான். இதுக்கு அடுத்த குரு சிலந்தி, ஸ்பைடர். ஸ்பைடர் என்ன பண்ணும்? தன்னை சுத்தி ஒரு வலை பண்ணும். சிலந்தி வலைன்னு பேரு அதுக்கு. அந்த ஸ்பைடர் வெப்புக்குள்ள அது லிவ் பண்ணும். அது எதால பண்றது? தன்னோட சலைவா, எச்சல் வழியா பண்றது. அப்புறம் அதுல லிவ் பண்றது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் அதுவே ஸ்வாலோ பண்ணி முழுங்கிடுது. அதனால இத பார்த்த உடனே அந்த அவதூதருக்கு எது ஞாபகம் வருதுன்னா, ஈஸ்வரன், கடவுள் ஆக்கல், காத்தல், அழித்தல் அப்படின்னு இந்த 3 ஆக்டிவிட்டியும் பண்றாருங்கிறத ரியலைஸ் பண்றேன்றார். இதுக்கு அடுத்த லாஸ்ட் குரு 24த் குரு பட்டுப்பூச்சி. பட்டுப்பூச்சி என்ன பண்ணும்? அந்த கொக்கூன்குள்ள இருக்கும். முதல்ல அது ஒரு வேர்மா தான் இருக்கும். அப்புறம் அது அதுக்குள்ளேயே வளர்ந்து டெவலப் ஆகி பெருசா ஆன அப்புறமா அந்த கூட்ட உடைச்சுண்டு வெளியில போயிடுறது, பறந்து போயிடுறது. இத பார்த்த உடனே அந்த அவதூதருக்கு எது ஞாபகம் வருதுன்னா, ஆத்மா, நம்மளோட சோல் இருக்கே, அது இந்த மாரி இந்த பூமியில பொறந்து, வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் அனுபவங்கள் எல்லாம் பண்ண அப்புறமா, முதிர்ச்சி அடைந்து, ரைப்பன் ஆயி, செல்ஃப் நாலேட்ஜ் எல்லாம் தெரிஞ்சுட்ட அப்புறமா, பரமாத்மாவ போய் சேர்ந்துடுறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். ஸோ சில்ட்ரன், இந்த 24 குருல ஒரு 6 குரு நமக்கு ஆஸ் சில்ட்ரன் நம்மளோட லைஃப்ல நம்மளோட ஸ்டடீஸ் படிக்கிற காலத்துல எது எது அது இம்பார்ட்டன்ட்ங்கிறத அந்த நேமை மட்டும் நான் சொல்றேன். நீங்க திருப்பியும் அதை போய் அந்த வீடியோவை போய் பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி அது மாதிரி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா? 1 மான், 2வது பைத்தன், 3வது ஹண்டர் ஷார்ப்பனிங் ஹிஸ் ஆரோ, 4வது மெய்டன், 5வது ஹனிபி, 6வது விண்ட். ஓகே, அடுத்த வீடியோவில் சாட் ரூமில் மீட் பண்ணலாம்.